இனி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கான பாலக்கீரை எடுத்துக்கிறேன். 4 கட்டு எடுத்துக்கிறேன். ஒரு கட்டு வெட்டிட்டாங்க, நான் சொல்கிற முன்னாடி வெட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் வெட்டவன வீடியோவில் காமிக்கிறதுனால அப்படி வச்சு சொன்னேன். ஒரு 4 கட்டு. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு 100 ml ஆயில், தேவையான அளவு எல்ஜி போட்டுக்கலாம். தாளிப்பு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 3/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், அது தேவையான உப்பு, கொஞ்சமாக ஜீரகம். ஜீரகம் வந்து தேங்காயில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், தேங்காயில் போட்டு அரைக்கணும். ஜீரகம் தேங்காயில் போட்டுடுறேன். கடுகு, உளுந்து, பூண்டு ஒரு 7-8 பல் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துங்க. இப்போ தான் 150 கிராம் பாசிப்பருப்பு இருக்குது. 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். கீரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கத்தியில் வச்சுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கணும். போன அரைச்சிருவா. இது பார்த்தீங்களா தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். இது பவுடர் மாதிரி அரைக்கணும். போட்டேன் அப்படியே தாளிப்பு தேவையானதெல்லாம் எடுத்துக்குது. ரெண்டாவது வந்து போட்டுங்க பச்சை மிளகாவை. காய் மிளகு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுங்க. எலுக்கு லைட்டாக போட்டுங்க. தேவைப்படுறதோ போடுங்க, எவ்வளோ தேவை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக அரைச்சி பூண்டு, ஆனியனு, மஞ்சள், அதுக்கான உப்பு, தண்ணி பார்த்தீங்களா ஒரு 300 ml ஊற்றிங்க தண்ணி. இப்படி போடலாம். 2-3 நிமிஷம் மொத்தம் இந்த மாதிரி காய் கொடுங்க. கலி விட்டு அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு டீ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. குக்கரில் வந்து நான் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துட்டு இதை இதில் போட்டுருங்க. ஜீரகமும் தேங்காய் அரைச்சிட்டு இதில் போட்டுக்கணும்.
பருப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் ஆட்டினேன். ஆட்டிட்டு இப்போ தேங்காய் போடுறேன். ரெடியாச்சு பாருங்கள். கீரை கூட்டு ஆச்சு முடிஞ்சு போட்டு கப்பல் போட்டாங்க. கீரை பாருங்கள் போட்டு முடிஞ்சுது. ஒரு நாளைக்கு கீரை கூட்டு இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ராவாக நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் கூட்டு. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்களா இந்த ஸ்டைல் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பாலக்கீரை கேட்டு நல்லா உடம்பு நல்லது வேறு.